ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி ரசம் பார்க்க போகிறோம். ரொம்பவே சுவையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். 4 பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. தோல் உரித்த 3 பூண்டு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய் 1, பச்சை மிளகாய் 1. ஃபஸ்ட்டே தக்காளியை இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கோஸாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு குட்டி எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு சுடு தண்ணி ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா ஊறட்டும். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாணலியில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, இது கூட நம்ம தோல் உரித்து வச்சுருந்த 3 பல்லு பூண்டு, சின்ன பல்லு பூண்டாக இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு மிதமான தீயில நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு, தனியா, ஜீரகம் எல்லாம் நல்லா கலர் மாதிரி வரணும். எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இந்த பாருங்கள், கலரும் நல்லா மாறிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு மிக்சியில் மாற்றிக்கலாம். அதே வாணலில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்டக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரியட்டும். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம கோஸாக அரைச்சி வச்சுருந்த பழுத்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை, இது கூடவே மஞ்சத்தூள். தக்காளி சீக்கிரமாக நல்லா வதங்கிறதுக்காக இப்போயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தொடர்ந்து ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கணும். தக்காளி நல்லா வதக்கியாச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பவுடர் சேர்த்துடலாம். சேர்த்த உடனே நல்லா வாசனை வரும். ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளியோடு நல்லா வதக்கி விட்டுட்டு புளி தண்ணீர் சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக அரை கிளாஸ் அளவுக்கு வரும். வடிகட்டிட்டு தண்ணி சேர்த்தாச்சு. ஒரே ஒரு முறை கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். இந்த சமயத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 400 ml தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சமயத்தில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தால் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் விட்டுடலாம். ரசம் நல்லா கொதித்து வந்திருக்கு. வாசனையும் நல்லா வந்தாச்சு. இப்போ இறக்கிடலாம். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்பவே சுவையான தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஃபினிஷிங் டச் கொஞ்சமாக கொத்தமல்லி. நீங்களும் இந்த தக்காளி ரசத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.